ஒரு சிறிய கிராமத்தில் ரோஹன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் இனிப்பு பொருட்களை மிகவும் விரும்பினான். ஒரு நாள் பள்ளியில் இருந்து வீட்டிற்கு வரும்பொழுது சாலையில் ஒரு அழகான மரப்பெட்டியை கண்டான். அதில் பொன்னான பூட்டு இருந்தது. ஆனால் திறக்கவில்லை. ஆர்வத்துடன் அவன் அதை வீட்டிற்கு கொண்டு சென்றான். அந்த இரவு அவனுக்கு ஒரு குரல் கேட்டது. திறக்க துணிந்தால் திறந்துவிடு. அதிர்ச்சியடைந்த ரோஹன் சுற்றி பார்த்தான். யாரும் இல்லை. அந்த குரல் பெட்டியில் இருந்து வந்தது. அடுத்த நாள் அவன் அதை திறக்க முயன்றான். ஆனால் முடியவில்லை. அவன் தோழி மீரா கூறினாள், இது ஒரு சாபமாக இருந்தால் அதை விடு. ஆனால் ரோஹனின் ஆர்வம் அதிகமானது. அந்த இரவு மீண்டும் குரல் கேட்டது. நல்ல மனம் கொண்டவர்களுக்கு மட்டுமே எனது பொருள் கிடைக்கும். ரோஹன் யோசித்தான். ஒரு வாரத்திற்கு முன்பு தன் தம்பியிடம் இருந்து அவன் ஒரு இனிப்பு பொருளை திருடினான். நினைத்து குற்றம் உணர்வால் அதை திருப்பி கொடுக்க முடிவு செய்தான். அந்த நொடியிலேயே பெட்டியின் பூட்டு தானாக திறந்துவிட்டது. அவன் உள்ளே ஒரு மாய மிட்டாயை கண்டான். அதை கடிக்கும் பொழுது அது மறுபடியும் வளர்ந்துவிடும். ஆனால் உள்ளே ஒரு குறிப்பு இருந்தது. பகிர்ந்து கொண்டால் இது தொடரும். சுயநலமாக இருந்தால் மறைந்துவிடும். ரோஹன் மகிழ்ச்சியுடன் எல்லாரிடமும் மிட்டாயை பகிர்ந்தான். அவன் பகிர்ந்த பொழுதுதான் வாழ்க்கை இன்னும் இனிமையாகியது. பயன்பாடு: பகிரவும் நல்ல மனமும் முடிவற்ற மகிழ்ச்சியை தரும்.